ஏதேனிலே முதலாவது தேவன் இறங்கினார். அப்பொழுது அவருடைய நீதியை வெளிப்படுத்தினார். அவருடைய நீதி என்ன? மனிதன் பாவம் செய்தான், தள்ளப்பட்டான், ஏதேனை விட்டு தள்ளப்பட்டான். நேற்று இரவு சொன்ன செய்தி. ஆனால் மனிதனை தள்ளும் போது கூட கர்த்தர் அவனுக்கு ஒரு கயிறு போட்டு கொடுக்கிறார் பிடிச்சு வர்றதுக்கு. அந்த கயிறு தான் என்ன ப்ராபசி? உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். சாத்தான தள்ளும் போது ஹோப்பு கொடுக்கல, இனி அவ்வளவுதான். ஆனா மனுஷனை ஏதேனை விட்டு தள்ளும் போதே ஒரு ஹோப்பு கொடுக்கிறார். அந்த ஹோப்பு தான் இந்த ரோப்பு. ஆமே, அந்த ரோப்பு தான் ஹோப்பு. ஆமா, நீ இதை பிடிச்சேன்னா உள்ள வந்துடலாம். அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். முதலாவது கர்த்தர் ஏதேனில் இறங்கினார் பாருங்க. ஆமே, நாம பிடிச்சு ஏறுற ரோப்பு அவர் மேல வச்சிருக்கிற ஹோப்பு தான். இரண்டாவது இயேசு இந்த பூமியில வந்தார் பாருங்க. ஆமே, தள்ளப்பட்ட மனுக்குலத்தை மீண்டும் உள்ளே கொண்டு வர. அதான் போன வாரம் கேட்டோமே. ஆமே, போராட்டம், மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த போராட்டம் மட்டும் இல்லைன்னா நப்தலி இல்லை, நப்தலி இல்லை. ஒரு சிலுவையிலே அவர் பட்ட பாடு, சிலுவையில் ஒரு பெரிய போராட்டம். ஆண்டவர் சொன்னார், இட் இஸ் finished அப்படின்னார். நான் முடிச்சிட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.